Hi, hello friends. Welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கார்டனுக்கு வந்திருக்கோம்ல. நம்ம விதைகள்லாம் விதைச்சு பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 2-3 மாசம் இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ அதோட அப்டேட் எல்லாம் நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல தரேன் அப்படினு சொல்லிருந்தேன். ஆனா அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் பண்ணியிருந்தேன் அப்படினு நினைக்கிறேன். சோ அதுக்கு அப்புறம் நான் கார்டன் வீடியோ பண்ணவே இல்ல. சோ அதோட அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்திருக்கு. சோ அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்க போறோம். எந்த அளவுக்கு அறுவடை இருந்தது அப்படிங்கறத கடைசில நீங்க பாத்தீங்க அப்படினா தெரிஞ்சுப்பீங்க. ஏனா பாதி பாத்தீங்க அப்படினா அணில் சாப்பிடுறதுக்கும் மயில் சாப்பிடுறதுக்குமே சரியா இருக்குது கார்டன்ல. சோ இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம கார்டனோட ஃபர்ஸ்ட் அறுவடை அப்படினு கூட சொல்லலாம். சோ நம்ம அதிகமா எதிர்பார்க்கவும் முடியாது. நம்மளோட முதல் முயற்சியும் கூட. சோ நம்ம இன்னைக்கு இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். அதோட நம்மளோட கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறீங்க. சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தம்பி முதல்ல என்ன அறுவடை? தக்காளி. எத்தனை தக்காளி? 3 தக்காளி. 3 நிறைய காய்ச்சது பழுத்துது. நான் கலர் வரட்டும் அப்படின்னு விட்டேனா மயில் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு கலர் நல்லா வந்தது. கிளி மயில் எல்லாமே சாப்பிட்டு போயிட்டு அதனால இன்னைக்கு 3 தக்காளி கொஞ்சமாக கலர் வந்திருக்குது. அதனால அதை இப்போவே பறிச்சிடலாம். இல்லைன்னா கண்டிப்பாக மயிலெலாம் நமக்கு விட்டு வைக்காது. கூட பார்ப்போம். எடு முதல் தக்காளி. இது பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது நம்ம ஒரு நாட்டு தக்காளி. டேய் ஒரு முள்ளங்கி தாண்டா இருக்கு. அதை எத்தனை பேர் புடுங்குறீங்க? சிகப்பு முள்ளங்கி ஒண்ணு மட்டும் வெளியில தெரியுது பாரு. அதை மட்டும் புடுங்க. அது மட்டும் தான் வளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். டேய் இன்னும் வளையணும்னு நினைக்கிறேன்டா. ஐயோ நீ பாதி உடைச்சு வேற எடுத்துட்டடா. சரி ஓகே இருக்கட்டும். இந்த பாரு பாதி உடைச்சிட்டேன். சரி அதுல வச்சுக்கோ. கேரட் விளைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல. ஒன்னா இதே மாதிரி பிடிங்கி டெஸ்ட் பண்ணிடுவோமா? இதுல அந்த பெருசா இருக்குது பாரு, அந்த கேரட்டை மட்டும் பிடுங்க. கேரட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. டேய் அந்த தண்ணி இருக்கு பாரு, இந்த டப்பால தண்ணி இருக்கு பாரு, அதை ஊத்திட்டு அதுக்கப்புறமா பிடுங்க. ஈஸியா இருக்கும், உடையாம வரும்டா. ரொம்ப தெரிச்சியா கிடக்கு. ஒண்ணு மட்டும் கேரட் வந்திருக்கா? வேண்டாம் பெருசு மட்டும் முதல்ல புடுங்கி முழுசா. தம்பி நல்லா தண்ணி ஊத்திட்டு புடுங்கம்மா, அப்பதான் முழுசா உடையாம வரும். ஏன்னா காஞ்சிருக்குல்ல, இன்னும் தண்ணி ஊத்தல. இல்ல முதல்ல ஒண்ணு புடிங்கி பாப்போம். நம்ம வெளியில எடுப்போம். அது நல்லா வந்திருந்தது அப்படின்னா அப்புறம் அடுத்தது பிடுங்குவோம். சரியா? நிறைய கேரட் இருக்கு. ஆனா விளைஞ்சிருச்சா இல்லையான்னு தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நாடா புடுங்க முடியலையா? அம்மா புடுங்கட்டா? ஏய் சூப்பர். ஆனா டேய் கேரட் இன்னும் கொஞ்சம் கூட பெருசா வரும்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா இங்க பாரு, இங்க வரைக்கும் அது வந்து நீளமா இருக்குடா. ஆனா தடிமன் ஆகவே இல்ல. சரி அப்படி ஒண்ணு இருக்கட்டு. நம்ம வீட்ல விளையாத அப்படிதான் இருக்கும் போல. 2 வகையான கேரட் இருந்துச்சுல. செம்ம டைட்டா இருக்குடா. இது நல்ல பெரிய கேரட். ஆனா உண்மையாவே நம்ம விளையாம தாண்டா புடுங்கிருக்கோம். கேரட் இன்னும் கலரே வரல.
3 கேரட்டு. கேரட் பார்த்தீங்களா நல்ல விலையில இன்னும் கூட கொஞ்சம் பருமனாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். கேரட் எப்போ அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். பசங்க ஆசைக்காக ஒரு 3 கேரட் பிடிங்கிட்டோம். ஆனால் கண்டிப்பாக இது நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்ட விதைகளில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கிறது அப்படின்னா பூச்செடிகள் தாங்க. டெய்லி சாமிக்கு பூ, டெய்லி தலைக்கு பூ, நிறைய பூ பூத்துட்டே இருக்குதுங்க. நிறைய சாமிக்கு வச்சுட்டே இருக்கோம். டெய்லி பார்த்திங்க அப்படின்னா பூ இல்லாமல் இப்போல்லாம் சாமியே கும்பிட்றதில்ல, அவ்வளோ பூ பூத்துட்ருக்குது. பெஸ்ட்டு ஒரு பலன் கொடுத்துட்ருக்கிறது அப்படின்னா நமக்கு பூச்செடிகள் தான். அங்கே கூட இருக்குது பாருங்க நிறைய பூ. தம்பி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா கத்திரிய. பாரு கேரட்டை மண்ணில் வச்சுருக்க. நமக்கு கிடைச்சதே 3 கேரட், அது கூட குட்டி குட்டியான கேரட். சரியாக விளையாமலே அவசரத்தில் பறிச்சிட்டோம். பாப்பா கொஞ்சம் கீழே விட்டுட்டு வெட்டணும். அப்போ தான் திருப்பி முளைக்கும்லடா பாலக்கீரை. இது புடி. ஆமாம் வெட்டி காமிக்கிறேன் உனக்கு, அப்புறம் நீ திருப்பி வெட்டு. சரியா? பாரு எப்படி. ஓகே சரி நான் வெட்டுறேன். இலையை மட்டும் அப்படி வெட்டிடு. சரியா? கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பியும் வரும். அதேமாதிரி இப்படி கையில் ஒன்றா எடுக்கணும், அடுக்கின மாதிரி எடுக்கணும். சரியா? கட் பண்ணி அம்மாட்ட கொடுத்துரு. அதான் அம்மா கட் பண்ணுறேன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறேன். கொண்டா கொண்டா வெட்டதில்ல கூட நான் வெட்டி தரேன். கொண்டாடின்னு வெட்டி தரேன். ஏம்மா நான் வெட்டுறேம்மா. சனா உனக்கு வெட்டதில்ல கூட. நான் ஒரு டைம் வெட்டி ஒரு டைம் வெட்டணும் வெட்டுறதுனா. வெரி குட். வெரி குட். சரி அண்ணன் வெட்டுட்டோம். டேய் முள்ளங்கி அங்கே ஒன்று இருக்குல்ல, அது பாப்பா தான் பிடுங்குவா. சரியா? ஒன்று தான் வெளியில் தெரியுது, அப்போ ஒன்று தான் விளைஞ்சிருக்கு. பார்க்கலாம். போதும் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாது, அப்போ திருப்பி வராது. அப்புறம் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே களையாமல் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தான் சமைக்கும்போது எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாலக்கீரை. அதே மாதிரி பூச்சி தொல்லை அந்தளவுக்கு இல்லை இந்த கீரையில். நிறைய கீரை போட்டிருந்தோம், இடையிலலாம் எடுத்து நம்ம சமைச்சோம். ஆனால் நான் வந்து வீடியோ போடவே இல்லை. வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால, கீரையும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோ போடல. நிறைய கீரை நம்ம சமைச்சோம். உடச்சிடக்கூடாது சனா, நீ பிடுங்குறேன்னு சொன்னது சரி. பிடிச்சில வந்துடும், ஈரமாக தானே இருக்கு. இந்த முள்ளங்கி நல்லா விளைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வராது. சூப்பர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கூடையில் வச்சிரு. ஓகே. அதெல்லாம் குட்டிடா, ரொம்ப குட்டிடா. விலையில விளைஞ்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரியே வெளியில் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு. அது மண்ணை ஒழுங்காக போட்டு வச்சிரு. பாப்பா மணி எடுத்து வை. மண்டையில் போட்டுருங்க. எடுமா பாப்பா.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நம்ம இதுக்கு முன்னாடி பறிச்சு எத்தனை கிலோ விற்றோம்? எத்தனை கிலோ? அந்த 2 மரத்துலையா? அது இருக்கும் ஒரு 5 கிலோ 6 கிலோ. 60 கிலோ. 60 கிலோவா? 60 கிலோ அந்த 2 மரத்துலையும் இருக்கு. இதுதான் வீட்டுக்கு இருக்கட்டும்னு அப்பா வச்சுருக்காங்க. அப்போ அந்த மரத்தில் உள்ளதெல்லாம்? அந்த மரத்தில் காலி. இப்போ மறுபடியும் பிஞ்சு இருக்கு. அது பழுக்கிறதுக்கு நாளாகும். இல்லை, அப்போ ஒரு நாள் வீட்டில் இருந்தாங்கல்ல லீவில், அப்போ 65 கிலோ இருந்துச்சு. 5 கிலோ வீட்டுக்கு வச்சுட்டு 65 கிலோ. அப்போ உங்களுக்கு தெரியாதா? தெரியாத. அறுவடை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து பாலக்கீரை நிறைய இருக்குது. ஒரு கட்டை விட ஜாஸ்தியாகவே இருக்குது பாலக்கீரை. ஐயோ அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வெள்ளை முள்ளங்கி ஒன்று, சிகப்பு முள்ளங்கி ஒன்று. இது வந்து சரியாக விளையலை அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக கலருமே இன்னும் வரல. பாதி வெள்ளையாக இருக்குது, பாதி பிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் தக்காளி, 2 நாட்டு தக்காளி சரியாக பழுக்கலை. அப்புறம் கொடு பாப்பா. கேரட். இதுதான் என் பசங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி இதை பார்த்ததுலேருந்து. ஆனால் சரியாக விளையவே இல்லை. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. இன்னும் கூட கொஞ்ச நாள் விட்டுருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக இருக்கு. அப்புறம் சப்போட்டா நமக்கு வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இருக்கும். இன்னும் ப்ராப்ளம். பார்த்தீங்களா, ஒரு பழம் சைஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கவே முடியாது. எவ்வளோ பெருசு பாருங்கள். ஒவ்வொரு பழமும் என்ன சைஸ் பார்த்தீங்களா? ஒரு கை ஃபுல்லாக இருக்குது ஒரு பழம். ஒரு பழம் சாப்பிட்டா போதுங்க. ஒரு பழம் இன்னும் 2 பழம் சாப்பிட்டா போதும், வயிறே ஃபுல்லாயிடும். அந்த அளவுக்கு நிறைய பழம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்லடா. அப்படியே பிடிங்க, அப்படியே சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட்டே வேறங்க. சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான் என் பையன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மரத்துலேயே பழுத்த பழங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. தம்பி எப்படி இருக்கு பாப்பா? சூப்பராக இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.